என்னதான் டயட்டில் இருந்தாலும் அப்பப்போ வந்து பிரியாணி சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிரியாணியில் தான் நான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சிக்கன் 65 பிரியாணி அண்ட் ஸ்ரீசாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் பிரியாணி, ஸோ நார்மல் பிரியாணி. இதோடு வந்துட்டு ஹல்வாலாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்னோட பிரியாணியில் வந்து அவங்க எனக்கு வந்து குழம்பு கொடுக்கவே இல்லை. ஸோ நான் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது காம்ப்ளிமெண்ட்ரி கண்டிப்பாக கொடுக்குறோன்ட்டு கூடவே வந்துட்டு தந்தூரியும் வாங்கிட்டு வந்துடும். அதில் லெமன் போட்டு ஸோ அதில் ஆனியன் வச்சு இதெல்லாம் ஒன்றா வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரியாணியை கண்டிப்பாக 2 பேர் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஃபில்ஃபில்லாக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கொக்கோகோலா கிடையாதுங்க, அது வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல் ஒரட்டா. சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்களோட பிரெட் அல்வா வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் கூடவே வந்து ஷாஷா பாப்பாவும் சாப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பிரெட் அல்வா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஸ்பெஷலான வீடியோவில் பார்க்கலாம். பை.